இன்றைக்கு வந்து ராகி மாவுலேருந்து ஒரு சுவையான இனிப்பு கூழ் செய்து காட்டப்படும். இதில் வந்து தேவையான பொருட்களை வச்சுருக்கிறேன். இதில் உள்ள அளவுகளின்படி நீங்கள் செய்யணுமெண்டு இல்லை, கொஞ்சம் கூட்டி குறைச்சும் செய்யலாம். இந்த கூழுக்கு வந்து பயறு கொஞ்சம் வறுத்து போட்டால் வாசமாக இருக்கும். பயறை முதல்ல வறுக்கும். தேங்காய் திருவி பாலையும் புழிஞ்சு வச்சுட்டு இனி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த களி செய்கிற சட்டிக்குள்ளேயே மாவையும் போட்டு வறுத்த பயறு, சீனி, தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கணும், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். இப்போ வந்து எல்லாத்தையும் கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுப்போம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த காய்ச்ச இறுதி. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். தண்ணி காணாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் உப்பும் போடுவோம். இது மட்டும் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டி கொண்டு இருக்க வேண்டும். இப்போ வந்து கொஞ்சம் இறுகி கொண்டு வருது. இப்போ வந்து இறுகிட்டுது. இனி வந்து இறக்கலாம். இந்த இறக்கி ஆற கொஞ்சம் இன்னும் இறுகும். இப்போ வந்து ராகி மா கூழ் எல்லாம் ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு.